மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்துலேயே கைப்புன்னு ஒன்று இருக்கும், அந்த ஸ்டார் பட்டன் மாதிரி இருக்கும், அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. ஆத்தி 9ஆம் கிளாஸ் கடைசி பரீட்சையும் வந்தாச்சு. இதுல மட்டும் ஃபெயில் ஆனா அவ்வளோதான். ஊர்ல இருக்க எல்லாரும் கேலி கூத்து பண்ணிடுவாங்க. எப்படியாவது படிச்சு பாஸ் ஆயிடணும்பா, டெஸ்ட் பாஸ் ஆயிடணும்பா. பொருளாதாரம் என்பது நாட்டின் சமநிலையை பொறுத்து வக்கப்படுகிறது. பொருளாதாரம் 70% மக்களையும் 70% மக்களையும் மீறும். பொருளாதாரம் என்பது மனிதர்களின் தேவைகளை நிறைவு வறுக்கப்பட்ட வளங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை விவரிக்கும் துறை அமைப்பாகும். சரி, இப்ப பார்க்காம சொல்லி பார்ப்போம். இல்ல, புக்கு திறந்தே இருக்கட்டும். இல்ல, மூடிடுவோம். இல்ல, திறந்தே இருக்கட்டும். இல்ல, மூடி வச்சாதான் நம்ம கரெக்டா சொல்றோமான்னு தெரியும். இல்ல திறந்தே இருக்கட்டும். திடீர்னு திறந்து பார்க்க வேண்டியது இருந்துச்சுன்னா, பொருளாதாரம் பொருளாதாரம் என்பது பொருளாதாரம் என்பது நாட்டின் சமநிலையை இல்ல, ஐயோ மறந்து போதே. இல்ல, பொருளாதாரம் 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 எல்லாத்தையும் 10 வாட்டி சொன்னோம்னா மனசுல பதிஞ்சிரும். பொருளாதாரம் 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 நாட்டின் 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 நாட்டின். அப்ப நானே எப்பமாதான் படிக்க உட்காருவேன், அதையும் கெடுக்கிற மாதிரியே எங்க அம்மா வருவா. என்னம்மா நான் படிச்சுக்கிட்டு இருக்கோம்லாமே, நான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம்லாமே. படிக்கியா? ஐயோ சரிம்மா படி. இந்த ஞானமுத்த நச்சு கடலை மைய அந்த முருகன் நச்சு கடை இருக்கவல்ல, அதே கடையில மட்டும் கருப்பட்டி வேணும்னு மட்டும் கேட்டு வந்துடுறேன். சரி, ஒரு 8 கேட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். நாட்டின் நாட்டின் பொருளாதாரம் என்பது நாட்டின் பொருளாதாரம் என்பது. இல்லம்மா, கருப்பட்டி கொஞ்சம் மிச்சம் வந்து போச்சு. மழை வேற தூத்துற மாதிரி இருக்குது. வீட்டுல எதுனா பூசண பத்திரம் பூசண பத்திரம் யாரும் வாங்க மாட்டாவ, கடையிலன்னா வாங்கி வச்சிருவாவ. அதான் கேட்கேன். ஒரே ஒரு 8 கேட்டு பார்த்துட்டு வந்துடுறியாமா? யாரு வீட்டுல வேற துட்டே இல்ல. நான் அப்ப பணம் ஏற பண்ணாவ இன்னும் வீட்டுக்கு வரல. போய் கேட்டு பார்த்துட்டு வந்துடுறியாமா? மழை உளுந்துச்சுன்னா கருப்பட்டி பூரம் வம்பா போயிடும். ஒதுக்கி போடுறதுக்கு இடமும் இல்ல, இங்க தூங்குறதுக்கே இடம் இல்ல. இல்ல கருப்பட்டி எங்களை கொண்டு போட? அவங்க வீடு நல்ல பெரிய வீடு, வீட்டுல கொண்டு வச்சிருவாங்க. பாருமா, ஒரு 8 கேட்டு பார்த்துட்டு வாயா. அப்ப எனக்கு 5 பைசா வேணும். போ. சரி, கருப்பட்டி வாங்கினவனா நீ 5 பைசா எடுத்துக்க. சரி, அது கருப்பட்டி வாங்கினவனா 5 பைசாக்கு ஏதாவது வாங்கிக்க. இடி புக்க அந்த இடத்துல போட்டுட்டு போவாத, மழை பெஞ்சா நனையும்ல. நான் கேட்டிட்டு ஒரே 8ல ஓடி வந்துருவேன். சரி, ஒரே 8ல ஓடி போயிட்டு வா. போறத பாரு, 5 பைசா கொடுக்கணுக்கு அப்புறம் புக்க போட்டிருக்க இடத்த பத்தியா? பைக்குட்டி எங்க? இதை இருக்கட்டும், மழை பெஞ்சாலும் நினைஞ்சிட்டு கிடக்கும். பரவாயில்ல, படிக்கால. பரிச்சை வருதுன்னு நினைக்க, அதான் புள்ள உட்காந்து படிக்குது. எங்க அம்மா 5 பைசா தாரேன்னு சொன்னாவலே, எங்க அம்மா 5 பைசா தாரேன்னு சொன்னாவலே. அவ கருப்பட்டி வாங்கிட்டாவன்னா 5 பைசா நம்ம அம்மா நமக்கு தருவாங்க. அதுக்கு என்னெல்லாம் வாங்கலாம்? இன்னைக்கு இறந்தப்பழம் வாங்க கூடாது, இறந்தப்பழம் பொடி மிட்டாய் வாங்கணும், அதான் டேஸ்டா இருக்கும். அப்புறம் ஒரு சவு மிட்டாய் ஒன்று வாங்கணும். அப்புறம் என்ன வாங்கலாம்? மிளகா மிட்டாய் ஒன்று வாங்கணும். அப்படி எல்லாத்தையும் வாங்கிடணும். சாலி. ஓ லட்சுமணன், லட்சுமணன் வாங்கய்யா. என்ன வட்டி காசு என்னாச்சு? அது ஒன்று சாயங்காலம். உன்னை சாயங்காலம் சாயங்காலம் சொல்லு, இல்லைன்னா காலையில சொல்லு. ஏதாவது ஒண்ணு சொல்லு. நான் ஒயா ஒன்றா அழிஞ்சிட்டு கிடக்க முடியாது. அது வேற ஒண்ணும் இல்ல, சம்சாரத்துக்கு பேர்கள் ஆகி போச்சுது. மாமியார் வீட்டுக்கு போயிட்டா, அதான் இருந்த துட்டை கையில கொடுத்து விட்டுட்டேன். கையில இப்போ இல்ல, நாளைக்கு தான் இந்த ஆசாரி கொஞ்சம் கொடுக்கொண்டு இருக்கு. சரி, நாளை கழிச்சு தரதுக்கு வழியா பாருங்க. நாளை கழிச்சு கண்டிப்பா கட்டுறேன். ஜன்னல் செய்யறதுக்கு போயிருக்கேன். நம்ம ஆசாரி பொண்ணா இருக்குல்ல, அங்கதான் ஜன்னல் செய்ய கொடுத்துருக்காவ. நான் அதை கொடுத்தோம்னா எனக்கு கொடுத்துருவாவ. நான் கொடுத்தோன்னு உங்களுக்கு தந்துடுறேன். சரி சரி, என்ன பிறந்திருக்கு? பொம்பளை புள்ள. சரி சரி, அதுக்கு என்ன? சரி, ஒரு வாரம் கழிச்சு கொடு.
என்ன துட்டு வச்சிருக்காவ. பெரிய தாத்தா, என்னட்டி எங்க அம்மா கருப்பட்டி வேணுமான்னு கேட்டாவ. கருப்பட்டிலாம் வேண்டாம், அது மழை தூத்த போகுது, வேண்டாம் வேண்டாம். இல்ல, அதான் மழை பெய்ய போதுல, அப்புறம் எங்க வீட்ல கருப்பட்டி வைக்கிறதுக்கு இடம் இல்லல்ல, அப்புறம் கருப்பட்டி எல்லாம் பூசண குத்துறோம். அதான் உங்களுக்கு வேணுமான்னு எங்க அம்மா கேட்டாவ. அப்புறம் கெட்டு போச்சுன்னா யாரும் வாங்க மாட்டாவல்ல. இங்க வேண்டாம், ஏற்கனவே வாங்கி வச்ச கருப்பட்டி அந்த ஆளு கிடக்குது. இனி மழை தூத்துது, பூசணை புத்திரம் ஒருத்தர் வாங்க மாட்டாவ. கருப்பட்டி வேண்டான்னு சொல்லு. கருப்பட்டி வாங்குங்களே. இது வேண்டாம் வட்டி கருப்பட்டி. ஐயோ, கருப்பட்டி வாங்கினா 5 பைசா தரேன்னு சொன்னாவல. கொஞ்சமாவது வேணுமா? கொஞ்சமாவது வாங்குங்களே. ஒரு 3 கிலோவாவது வாங்கி போடுங்களே. வேண்டாமா, அந்த கருப்பட்டி எதுக்கு? இவன் மழை வந்துச்சுன்னா ஒரு பவுலிலும் வாங்காத ஊர்ல மேலையும் தூக்கி கொண்டு வைக்க முடியாது, கருப்பட்டி வழியா அடிச்சுட்டு நடக்கும். வீட்டுக்காவது காப்பி போட வேணும்ல, துட்டு இல்லாம சொல்லி விட்டுருப்பா. மழை வேற வருது, அவட்டு ஓலை வீடு, தண்ணி பட்டுச்சுன்னா கருப்பட்டி பூரா உருகி போயிடும், அதான் சொல்லி விட்டுருப்பா. எங்க எங்க கொண்டு வாங்கி கொண்டு வைக்க? அது 1 கிலோ 15 ரூபா, 3 கிலோ வாங்கினாலும் என்ன ஆச்சு? சரி, துட்டை வேணா ஒரு பேர கொடுங்க, வாங்குங்களா. வேண்டாமா, சொல்லு உங்க அம்மா கிட்ட, அடுத்த மாசம் பாத்துக்கதான் சொல்லு. தாத்தா அடுத்த மாசம் வாங்கலாம்னு சொல்லு போ. என்ன மனுஷமா இது, அவகிட்ட தான் பதிவா வாங்குது, வாங்க நேரத்துல வாங்கலாம்ல. என்ன நினைப்பா, துட்டு இல்லாம சொல்லி விட்டுருப்பா. 1 கிலோவாவது வாங்குங்களா. எதுக்கு பொச முடிட்டாலே அத ஒன்னும் தேவையில்லை. இந்த பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கா, வீட்டுல வைக்கிறதுக்கும் இடம் இருக்காது, அதான் கேட்டு விட்டுருப்பா. வெளியில எங்கேயாவது வித்துருங்க, டீ போங்க, இந்த மனுஷன் வாங்காது. இனிமேல் கேட்ட கொண்டு கொடுக்காதீங்க, வேற பக்கத்துல எங்கேயா கொண்டு வித்துட்டு வாப்போ. அப்போ உங்களுக்கு வேண்டாமோ? வேண்டாம், போங்க அம்மாட்ட சொல்லிடு, தாத்தா வாங்க மாட்டுக்காவ அப்படி சொல்லிருமா போ. சரி, மனுஷனை பாரு, மனுஷனை இல்லாத வதனை சொல்லி விட்டுருக்கா, வாங்குவோம்ங்கிற என்ன இருக்கான்னு பாரு. வாங்கி வைக்க வேண்டியதானங்க, அதனை கெட்ட போதே. நம்ம வீட்டுல மட்டோ போட்ட வீடு தானே, ஒன்னும் செய்யாது. ஒரு 3 பெட்டி வாங்கி போட வேண்டியதானே. பொச முட்டி அலையாத, இப்போனா 15 ரூபா, கொஞ்சம் கெட்டு போச்சுன்னா 10 ரூபாய்க்கு தருவா, சும்மா இரு. மனுஷனா பாரு, மனுஷனை. சரி, கொஞ்சம் நீ தண்ணி ஊத்திட்டு வா. நீ தண்ணி இன்னும் வடிக்கல. இவளுக்கு என்ன தெரியுது துட்டோட அருமை? சம்பாத்தி பண்ணா தெரியும், கடையிலே இருக்கும் பாரு, எனக்கு தான் தெரியும். முட்டை விடுத கோழிக்கு தான் வழி தெரியும். உங்களுக்கு என்ன மாசமானா சங்கிலி வேணும், கம்மல் வேணும்னு வாங்க தெரியும். நொட்டுது எல்லாம். துட்டோட அருமை எங்க தெரியுது உங்களுக்குலாம்? உனக்கு வாங்கி உள்ள வச்சிடணும். அதுக்கு மனுஷனை பாரு, மனுஷனை. 5 பைசா கிடைக்குது நினைச்சேன், கருப்பட்டி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாவல. 5 பைசா கிடைக்காம போயிட்டேன். அம்மா, 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 அம்மா. என்ன கருப்பட்டி வேணும்னு சொல்லிட்டாவல, நான் எடுத்துக்கிட்டே. அம்மா, அந்த தாத்தா கருப்பட்டி வேண்டான்னு சொல்லிட்டாவம்மா. வேண்டான்னு சொல்லிட்டாவளா? அந்த பாட்டி கிட்ட கட்டியா? அந்த பாட்டி வாங்குங்கன்னு சொன்னவமே, அந்த தாத்தா தான் வேண்டான்னு சொல்லிட்டாவ. ஐயோ, மழை தூத்த போத, அவளை கருப்பட்டி நாசமன்னா போயிருமே. என்ன பண்ணேன்னு தெரியலையே, என் தெய்வமே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? போட்டு எரிச்ச விறகுக்கு காணுமா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. பயணியா வித்திருந்தா கூட 4 ரூபா துட்டு கிடைச்சிருக்கும். கருப்பட்டி போட்டு வித்தா கூட 10 ரூபா கிடைக்கும் நினைச்சு போட்டு விரவெல்லாம் பெருக்கி போட்டு வித்து. நான் என்ன பண்ணுவேன்? எங்க அம்மா குறைச்சு தருவாங்களாம், 1 ரூபா குறைச்சிக்கணுமான்னு கேட்டு பாக்கியம்மா. அம்மா, அவ 10 ரூபா குறைக்க சொல்றாம. 10 ரூபாயா? பயணியே வந்துருமா அவளுக்கு? 10 என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையம்மா. நான் என்ன பண்ணுவேன்? ஐயா, 5 கிலோ கருப்பட்டி தங்கி போச்சு, என்ன பண்ணுவேன்? உங்க அப்பா அன்னைக்கே பயணி கொண்டு வித்துட்டு வான்னு சொன்னாவ. நான் அதை கூட 10 ரூபா கிடைக்கும், அந்த புள்ளைகளுக்கு கறிகிரி எடுத்து சோத்த கொடுக்கலான்னு நினைச்சு கருப்பட்டியை காய்ச்சி விட்டேன். இப்ப கருப்பட்டி மழை வேற போய போது நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே. அம்மா, அழாதம்மா. இப்ப என்ன பண்ணேன்னு தெரியலையா? கருப்பட்டி எல்லாம் பூசண புத்திரமா. பக்கத்து ஊர்ல எல்லாம் கருப்பட்டியே கிடையாது,
நான் வேணா அங்க போய் வித்துட்டு வரட்டா? என்னம்மா? அம்மா, நான் ஸ்கூலுக்கு போவேன்ல. நம்ம ஒட்டாரா, அந்த பல்லாரம், அந்த ஊர்ல போய் வித்துட்டு வரட்டா பொட்டலி? இங்கல போய் வித்துட்டு வரட்டா? நீ பஸ்ஸுக்கு போனாலும் துட்டு இல்லையேடி. அம்மா, நான் பஸ்ல எல்லாம் போவல, நடந்து போறேன். நீ நடந்து எப்படி போவா? அம்மா, அதெல்லாம் நான் போயிடுவேம்மா. அம்மா, நீ கருப்பட்டி பெட்டி மட்டும் எடுத்துட்டு வா. நான் ராணி, ஜபா, ஆதிரா எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். நான் ஒத்தையில போலாமா? அந்த பிள்ளை வருமா? வருவாமா. சரி, நீ அந்த பிள்ளைல கூட்டிட்டு வா. நம்ம கருப்பட்டி பொறி கெட்டி பறிக்க வைக்க. அம்மா, நீ தந்து விடு. நான் போற வழியில அப்படியே கூட்டிட்டு போயிடுவேன். அப்படியா? சரி, நம்ம கருப்பட்டி எடுத்துட்டு வரேன். எங்க அம்மா பாவம், எங்க அம்மா அழுதுட்டா. அம்மா, வெயிட்டா இருக்குது. புள்ள தூக்கிட்டு போறான்னு தெரியல. ஏமா ரொம்பலாம் வெயிட்டா இருக்குது. அம்மா, ஒரு பெட்டி மட்டும் தானே. எப்படி ராணி பிள்ளை, ஜபா பிள்ளை எல்லாம் வர. நான் ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்துருவேன். அப்படியா? சரிம்மா. அப்போ நீ ஒத்தையில தூக்காதேன்னு எப்படியும் 5-6 கிலோ இருக்கும். வித்துட்டு வந்துருவேம்மா. அதெல்லாம் நான் வித்துட்டு வந்துருவேம்மா. அம்மா, வித்துட்டு வந்து 5 நிமிஷம் தரவல்லம்மா. அஞ்சு கிலோ வித்தா நீ அந்த ராணி புள்ள நீங்க போற 4 பேரும் ஆளுக்கு ஒரு கலர் குடிச்சுக்கோங்கண்ணா. ஆளுக்கு ஒரு கலர் வாங்கி குடிங்கண்ணா. சும்மா கலர் 4 சரி, பரவாயில்ல. ஆளுக்கு ஒரு கலர் வாங்கி குடிங்கண்ணா. சரிம்மா, பார்த்து போனா. பச்சை புள்ள 5 கிலோ கருப்பட்டி தூக்கிட்டு போகுது. ஒரு சோத்தை ஒழுங்கா கொடுக்க முடியல. வயிறு முட்டை சாப்பிடுவா, வயிற்றுக்குள்ள ஒன்றும் இல்லை. சாப்பிடுற பிள்ளைக்கு ஒழுங்கா சோத்தை கொடுக்க முடியல. என்ன பொழப்பு போ. கூட பிறந்தனெல்லாம் வசதியாக தான் இருக்கானுவன். ஒரு கிலோ அரிசி கூட கொடுக்க மாட்டேக்கானுவன். எங்கள் அம்மையும் எங்கள் அப்பா உயிரோட இருந்திருந்தா சத்த சோத்துக்கு அரிசியாவது கொடுத்துருப்பாவன். அவளும் இல்லை. கூட பிறந்தவன் இருக்கானுவலாம். கூட பிறந்தவ இருக்காளா செத்துட்டாளான்னு கூட எட்டி பார்க்க மாட்டேக்கானுவன். 2 பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டானா. செலவு வந்துடும்னு பொண்டாட்டி மாதிரி அப்படியே 10 நாப்பில் கூட்டிட்டு போயிட்டாருவேன். நான் எவங்கிட்டையும் போய் நிற்கல. வந்து ஒரு வார்த்தை எட்டி கூட பார்க்க மாட்டேக்காருவேன். அதானே கருப்பட்டி காய்க்கா வீட்டில் வந்து கஞ்சி தண்ணி குடிப்பானுவலா. ஆனால் பொண்ணு எடுத்துருக்கானோ பெரிய இடம். அவளெல்லாம் இங்கே வருவாள்வலா. எனக்கு கூட செய்யண்டா. இந்த 2 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன்னு அந்த பிள்ளைகளுக்கு கூட செய்ய மாட்டேக்கானுவலா. ராணி பிள்ளைய கூட்டிட்டு போவோம். ராணி பிள்ளை எங்க நிப்பா? கோயிலுக்கு நிப்பாளோ? நாங்க இப்பதான் உங்க வீட்டுக்கு போனோம். உங்க அம்மா தான் சொன்னாவ நீ கருப்பட்டி விக்க போறேன்னு. அதான் நாங்க ஓடியே வந்தோம். ஏட்டி, நான் உங்களை தான் மட்டும் தேடி வந்துகிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, என்னங்க ஆளுக்கு 3 காலிப்பட்டி இருக்குது. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு வச்சுக்கிடுவோம். சரி. எங்க அம்மா கருப்பட்டிட்டா ஆளுக்கு ஒரு கலர் குடிங்கன்னு சொல்லிருக்காவ. ஏ தாயே, கலரா? கலரா? ஆமா. ஏட்டி, நம்ம பக்கத்தூர், பொட்டல்புதூர், மலையடியூர், தெக்கூர் அப்படி எல்லா ஊர்லயும் வித்துட்டு வருவோம். எந்த ஊர்ல கலர் நல்லா இருக்கும்? மலடி புதூர். சரி, அப்ப அங்க கலர் குடிப்போமா? ஏட்டி, நாங்கநேரி பக்கம். ஏட்டி, அது ரொம்ப தூரம்ல. பரவாயில்ல, நம்ம எங்கயாவது போய் வித்துட்டு வந்துருவோம். ஏட்டி, இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுல இல்ல. எங்க அம்மா களை பறிக்க போயிட்டாவ. எங்க அம்மா இனி சாயங்காலம் 3 மணிக்கு தான் வருவாவ. அதனால பிரச்சனை இல்லை. எங்க அக்கா தான் வீட்டுல இருக்கா. சொல்லிட்டு வாடி வந்துட்டேன். எங்க அம்மையும் அப்படித்தான். எங்க அம்மையும் களை பறிக்க போயிட்டாவ. அதனால எழுத்தி ஆட மாட்டாவ. சரி, இன்னங்கட்டி 3 எங்க அம்மா பெட்டி வச்சிருக்காவ உள்ளுக்குள்ள. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்கிடுங்க. ஆளுக்கு ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கிடுவோமா? சரி சரி. அப்ப நான் ஆதிராவையும் கூட்டிட்டு போயிருவோமா? அவ வீட்ல தான் இருந்தா. போற வழி தானே, அப்படி அவளை கூட்டிட்டு போயிருவோம். சரி வாங்க. ஞாரேட்டி எட்டி சீக்கிரம் வித்துட்டோம்னு வச்சுக்கோய, நம்ம சீக்கிரம் கலர் குடிச்சிடலாம். எட்டி, நம்ம கருப்பு கலர் குடிக்கவா இல்லனா ஆரஞ்சு கலர் குடிக்கவா? எட்டி, எனக்கு இப்பவே நாக்கு ஊறுதுடி. எட்டி, ஒரு கருப்பு கலர் வாங்குவோம், கோழி சோடா 1 வாங்குவோம், அப்புறம் ஆரஞ்சு சோடா 1 வாங்குவோம், அப்புறம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாம்ல. கரெக்ட். எட்டி, 4 கலர் வாங்கணும். 2 கருப்பு சோடா 1 வாங்கணும், அப்புறம் 2 ஆரஞ்சு சோடா வாங்கணும்.
எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு டேஸ்ட் பாத்துறணும் சரியா? சரி. எப்படி பத்தியா எங்க அம்மா கலர் வாங்கி குடிக்க சொல்லிருக்கா பத்தியா? உங்க அம்மா ரொம்ப நல்லவிய தெரியுமா? ஆமா எங்க அம்மா ரொம்ப நல்லவிய தெரியுமா? எங்க அம்மா நம்ம முருகன் வச்சிருக்காவல ஞானமுத்து தாத்தா அரிய கடையில கொண்டு குடுக்க சொன்னாவல அரிய வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாவ. அப்ப எங்க அம்மா 5 நிமிஷம் தான் தரேன்னு சொன்னாவ. இப்ப நம்ம வேற ஊருக்கு விற்க போறோம்ல அத்தா எங்க அம்மா இப்ப 1 ரூபா ஆளுக்கு 4 எடுக்க சொல்லிருக்காவ. சரி எதுக்கு நின்னு பேசிக்கிட்டு சீக்கிரம் வா அப்பதான் கலர் குடிக்க முடியும். சரி அப்போ நீங்க இங்கே நில்லுங்க. அப்ப நம்ம இந்த பாதையா தானே போகணும். நான் போய் ஆதிரா மட்டும் கூட்டிட்டு வந்துரட்டுமா? சரி அப்ப நான் இதுல உட்கார்ந்துருக்கட்ட திண்டேல. சரிடி எடி மலை தூத்துச்சுன்னா கருப்பட்டி நனைஞ்சிராம வேற யாரும் வாங்க மாட்டாவ. சரி சரி அப்ப நான் அந்த உள்ளுக்குள்ள போய் இருக்கேன் என்ன? சரி நான் போய் ஆதிரா கூட்டிட்டு வந்துறேன். நாங்க அந்த திண்ணையில தான் உட்கார்ந்திருப்போம். சரி ஆதிரா 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 எடி இசை நமக்கு நாளைக்கு சோஷியல் சயின்ஸ் தானே நமக்கு பரீட்சை. ஆமா அதானே பார்த்தேன். நான் அறிவியலோ நினைச்சு பயந்துட்டேன். டீ நாங்க கருப்பட்டி விக்க போறோம் வாரியா? தாயி என்ன சொல்லுத? எங்க போய்? பொட்டல் புதரி நாங்கரி பக்கம் அப்புறம் நம்ம மலையடி புதரி இங்கலாம் போய் நாங்க விக்க போறோம் வாரியா? ஐயா அங்கலமா போய் விக்க போறோம். ஆமா உனக்கு ஒரு தெரியுமா இந்த கருப்பட்டி வித்துட்டா எங்க அம்மா கலர் குடிச்சுக்கன்னு சொன்னாவ. கலரா? ஆமா உனக்கு ஒரு கலர் வாங்கி தரேன் சரியா? சரி வா போவோம். எங்க அம்மா வீட்டுல தூங்கிட்டு இருந்தாவ. எங்க அம்மா என்ன செய்தாவன்னு பார்த்துட்டு ஓடி வந்துட்டா. இல்லன்னா எங்க அம்மா யாசிட்டு கிடப்பாவ. நான் நைஸா பார்த்துட்டு ஓட்டி வந்துடுறேன். என்ன விட்டுட்டு போயிட மாட்டேல்ல? உன்னை கூட்டிட்டு தான் போவேன். இன்னும் ஒரு பெட்டி இருக்குல்ல நீ தானே தூக்கணும். சரி. ஓ உன் வீட்டு கருப்பட்டியை என் புள்ள விக்கணும். இல்ல பெரியமா எங்க அம்மா வித்த கலர் வாங்கி குடிக்க சொன்னாவ. என் புள்ள ஒரு கலர் கலந்து கிடக்கா பாத்தியா? உனக்கு எவ்வளவு நெஞ்சலுத்தா இருந்தா என் புள்ள நீ கருப்பட்டி விக்கிறதுக்கு கூப்பிடுவ? அம்மா நான் போறேன்னு சொன்னேன். உன் கால தரிச்சுனா பாத்துக்க. இவ கூட சேராத உருப்பட மாட்டேன்னு 1000 வாட்டி சொல்லிருக்க. குடிக்க கஞ்சி தண்ணி வத்தவ கூடலாம் உனக்கு என்னடி பேச்சு வார்த்தை? என்னைக்கு இவ கூட நீ சேர்ந்து அன்னைக்கு நீ உருப்படாம போயிட்ட. உன் தகுதி தரதா என்னடி? கஞ்சி தண்ணிக்கு வக்கத்த பயவல எல்லாம் என் புள்ள கூட சேர்ந்து ஊத்திக்கிட்டு இருக்கு. உனக்கு அறிவு கையட்டி அவளே ஒண்ணு கத்தவா. அவ கூட உனக்கு என்னடி பேச்சு வார்த்தை? ஊர்ல என்ன உனக்கு வேற புள்ளையிலே கிடைக்கேன்னு இந்த பயவல கூட நீ சேர்ந்துக்கிட்டு இருக்க. அது ஊர்ல மட்டும் கலவெல்லாம் பண்ணுவா. குடிக்க கஞ்சி கிடையாது அவ கலவு பண்ணுவா. உனக்கு என்ன வேலை பத்துதே? இந்த பாரு இனிமேல் என் புள்ள கூட உனக்கு சேர்ந்து பார்த்தேன் மூஞ்சி மேல பேக்கறோம் பாத்துக்க. பேப்பியா இவன் நான் ஓங்கிட்டு பேசுறேன். மரியாதை எடுத்துக்க சொல்லிட்டேன். அடி குடிக்க கஞ்சி தண்ணி இல்லாத வத்தத்த போலலாம் எதுக்கு என் புள்ள கூட சேர்றியா? என்ன பேச்சு பேசுத? புள்ள எல்லாம் ஒண்ணு சேரதான் செய்யும். அது என்ன பேச்சு பேசுறேன்னு கேக்க. உங்ககிட்ட நான் பேசல. என் புள்ள நாசமாக்குறவத நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமா அறிவோடு பேசு. 2 பச்சை புள்ளைல என்ன பேச்சு பேசுற? வா மௌல சேர்ந்தன ஊத்திட்டு நடக்கா பரவ என்ன? ஒரு புள்ள மட்டும் திட்டிட்டு நடக்கா. என் புள்ள கெடுக்கதே இவதான். அம்மா உள்ள வாமா. இனிமேல் இவ கூட நீ சேர்றத பார்த்த சுவாத்துக்கு வழி இல்லாதவா கருப்பட்டி விக்க போவா கரவாம்பா. ஆனா நீ என்னடி? இங்க பாரு இனிமேல் என் புள்ள கூட உன்னை சேர்றத பார்த்த என்ன பண்ணுவா? என்ன பண்ணு கேக்க? அடிச்சு வேடி கேக்க. நீ வாய குரல அவகிட்ட பேசாதல. என்ன ஒண்ணு கத்தலுக்கு வக்கலத்து வாங்கிட்டு வரீன்னு கேக்க. இந்த பாரு பேச்ச குற. அதே நான் ஒண்ணு கத்தவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன்கிட்ட இருக்குனா நீ போத்திக்கிட்டு இரு. அத என்ன அடுத்த பிள்ளை நீ சொல்லி காட்டுறது? நான் சொல்லி காட்ட செய்வேன். என் பிள்ளை கெடுக்கிற பிள்ளை நான் சொல்லி காட்டுவேன் அடிக்கவும் செய்வேன். அடிப்பியா? எங்க தொடு பாப்போம். அடிக்கல. என்ன பண்ணுவீங்க? அவள அடிச்சா எவங்கள கேப்பா? நான் கேப்பேன். கொன்னி எரிஞ்சிட்டு போறேன். என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க உங்க மவன மரியாதையோட பேசிக்கிட்டு இருக்கா. இல்ல கிங்ஸ் நீ சும்மா இல்ல. பின்ன நீ என்ன அந்த பிள்ளை அடிச்சிருவாங்க? ஏன் கேக்க நாதில நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல இல்லாத பிள்ளை தானே. அடிச்சா எவன் கேப்பான்னு பாக்கியா? அப்படிலாம் விட முடியாது. இங்க பாரு புள்ளைன்னா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து விளையாட தான் செய்யும். ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதாவது ஒண்ணு பண்ண தான் செய்யும். உன் புள்ளை நீ கரெக்ட்டா வளர்க்கணும். நீ வீட்டுக்குள்ள தான் வச்சு வளர்க்கணும். உன் புள்ளை சேர்ந்தா ஊத்திட்டு இருக்கா பரவாயில்ல. அந்த புள்ளை சேர்ந்து பண்ணிட்டு இருக்க நீ. அடிச்சு வளம்ல அடிச்சு வீடு வாசல் இருக்காது அடிச்சு நொறுக்கிடுவேன். அடிச்சு நொறுக்க நீ நான் பாத்துக்கிட்டு இருப்பேன். என் சொக்காரனை பூரா கொண்டு இறக்கிடுவேன். அவன் அப்படி புடிங்கி தள்ளிடுவானுங்க சொக்காரனுங்க. சொக்காரனை கட்டி கட்டி பையன் கட்டுத. அப்படி எத்தனை சொக்காரன் வளர்க்க கொண்டு வா பாப்போம். ஒரு பையன் வரட்டும். ஏ தம்பி இன்னைக்கு விடப்படாத இவள. உன் சொக்காரனை பூரா வர சொல்லி. நீ உன் சொக்காரனை பூரா வர சொல்லி. நாங்க நீ விட மாட்டோம். எவன் வந்து எங்க மேல கைய வைக்கான்னு பாப்போம். வர சொல்லுறேன். என் சொக்காரனை நான் வர சொல்லுவேன். அவ்வளவு பேர் வந்து இறங்கிடுவான். அப்படியே இறங்கி புடிங்கி தள்ளி அறுத்துட்டு போயிருவானுங்க. வர சொல்லிடு. இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். உன் சொக்காரன் பூரா வரணும். மறவாங்க. நான் இப்பவே வர சொல்லுவேன். என்ன 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 சத்தம் காலையில
நம்ம தங்கபாண்டி மொவா இருக்கால அந்த புள்ளைய கூப்பிட வந்திருப்பா போலுக்கு. இப்ப இந்த புள்ளையாதான் அவன் மொவா கெட்டு போயிட்டானா. இப்ப அந்த புள்ளைய அடிப்பேங்க. சரி அடிச்சுதான் பாக்கட்டுமே. உங்க வேலைய பாத்துட்டு போக சொல்லிட்டேன். அடிப்ப நல்லா அடி பாப்போம். அந்த புள்ள அங்கதான் நிக்கிற தொட்டு பாரு பாப்போம். நீ என்னங்க ஒண்ணுக்கு அந்த புள்ளைக்கு ஆளுக்கான வக்காலத்து வாங்கிட்டு வரியா? கொண்டு எடுத்துட்டு பாருவேன். இன்னொரு வாட்டி ஒண்ணுல பிள்ளைன்னு சொன்னா இப்படி நம்மள பேசுதா அறிவு இல்லாம சொக்கான கொண்டு இறக்கி நம்மள அடிச்சு தொட்டு போறாளாம். டேங்கப்பா உன் சொக்கான கூட வரைச்சிரு பாப்போம். பொண்ணு கொடுத்தவன் பொத்திக்கிட்டு தாங்க நிக்கணும். என்ன சும்மா அனுப்புனானுவ. இந்த பேச்சுல இங்க வேണ്ട சொல்லிவிட்டேன். என் சொந்தக்காரனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அடேங்கப்பா உன் சொந்தக்காரனை பத்தி தெரியாது. இலை போட்டா வக்குன்னு நக்கி தின்னுட்டு போவானுங்க. நக்குன போயிடுவேன். இல்லே என் குடும்பத்துக்காரனை எவ்வளவு தப்பு பேசுறியா? அவ்வளவு கிட்ட பிள்ளிச்சு வச்சிருவான் உன் குடும்பத்துக்கு. டே பிள்ளிச்சு வச்சுனாங்க உனக்கு தான் சேரும். ஒருத்தர் வழங்க மாட்டீல. நீங்க ஒருத்தர் வழங்கவே மாட்டீங்க. நீ சொல்லிச்சா எங்க வீடு பெரிய வீடாயிட்டே இருக்குது. இல்ல அவகிட்ட வாயை கொடுக்காதீங்களே. அவளுக்கு பேசவும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது. ஊர் உலகத்தை எவகிட்டயாவது அண்டுறாளா? எவ வீட்டு விசேஷத்துக்காக இவெல்லாம் போறாளா? நான் எதுக்கு போகணும்? நாளைக்கு உனக்கு வரும்போது அப்ப தெரியும். அதான் ஊரோட அண்ட வண்டி அப்புறம் என்ன உனக்கு பேச்சு? எடி இனிமேல் என் பிள்ளை வந்து கூப்பிட்டா அவளதான் சொல்லிவிட்டேன். அந்த பிள்ளைய மிரட்ட வச்சுக்கிட்ட மூஞ்சி போய் பேத்துருவேன். உள்ள வாம. நான் இத சும்மா விட மாட்டேன். என் பிள்ளைய கெடுக்கவே இந்த பிள்ளை தான். இத நான் சும்மா விட மாட்டேன். இருடி உங்க அம்மா கிட்ட போய் உனக்கு இருக்குது. ஏன் என்ன பண்ணிருவா? அவள அறுக்குற அறுப்புல அவ பிள்ளைய ஒழுங்கா வளப்பா. ஒரு வார்த்தை இதுக்கு முன்னாடி எட்டாவது பேசுன மூஞ்சி மூலமா சப்பி போயிடும். சப்புல சப்பா. என்ன ரொம்ப நாளுக்கு வக்காலத்து வாங்குறீன்னு கேக்க. ஏன் அவகிட்ட பொண்ணு எடுக்க போறேன்னு கேக்க. எடுப்போம். உனக்கு என்னன்னு கேட்க. நாங்க பொண்ணு எடுப்போம். உனக்கு என்ன? ஆனா உன் வீட்டுல இருந்து எவனும் பொண்ணு எடுக்க மாட்டான். ஐயோ நான் பொண்ணு எடுக்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன் பேர கட்டாலே உன் பிள்ளை எவனும் பொண்ணு கட்ட வர மாட்டான். பொம்பளை தாட மாதிரி கோயில ஏழு ஊருக்கு கத்துக்கிட்டு போகல. புருஷன் வெளியில சொல்லி எப்ப மாத்தாலும் உள்ளே கிடக்கான். என் புருஷனவ பேச சொல்லக்கூடாது. அப்பா புருஷனுக்கு அப்படி பயந்து சாடிடுவா. இல்ல ஒன்னால வந்து உள்ள வாடி. இனிமேல் இவ கூட சேர்ந்த பாத்த அம்மா அவ கூட நான் கருப்பட்டி வைக்க போறேம்மா. எவ்வளவு பேசிக்கிட்டு இருக்க. அவ கூட கருப்பட்டி வைக்க போறியா? அவ கஞ்சி தண்ணிக்கு வழி இல்ல விக்க போறா. உனக்கு என்ன குறை கேக்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும் மூஞ்சில அடில. சரி நான் போறேன். அதிர நீ வேண்டாம் சரியா? நான் போறேன். உங்க அம்மா யாசதாவல்ல. நாளைக்கு கலர்லாம் வாங்கி கொடுப்பேன். அதான் கூப்பிட்டேன். கலர் வாங்கி கொடுத்தா பெரிய இவ பெரிய பண்ணார் வீட்டு புள்ள. அவ பண்ணியாருதான். பண்ணியார் வீட்டு புள்ளதான். இப்போ கருப்பட்டி வைக்க போறா. நீ எப்பவும் கடையில தண்ணி கொண்டு குடுப்பிய? அந்த ஞானமுத்து தாத்தா வேண்டான்னு சொல்லிட்டாவ. 10 ரூபாய்க்கு வேணா தான்னு சொன்னவ. ஆனா 10 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகாதுல்ல. போட்டு எரிச்ச வரவுக்கு காணாது. பையனியா வித்திருந்தா கூட 10 ரூபாய்க்கு போயிருக்கும்ல. அதான் எங்க அம்மா பொட்டல புதரு மரடி புதரு அப்புறம் தாங்கநேரி பக்கம் வித்துட்டு வான்னு சொன்னாவ. எங்க அப்பா நீ அவ்வளவு தர மாட்டி போய் விற்க போறா? ஆமா சரி நான் வாரேன். சரி நான் போயிட்டு வரேன். நீ கலர் குடினா நான் வாங்கிட்டு வரேன் சரியா? எனக்கும் கலர் தானே. சரி நான் எங்க அம்மா தூங்கணும்னு நான் ஓடி வந்துடுறேன். சரி அவ உண்மையிலேயே பண்ணியார் வீட்டுக்கு தான் வருவா. நீங்க எங்க அம்மையை இன்னும் கொஞ்சம் திட்டி இருக்கலாம்ல. எதுக்கு? அன்னைக்கு இப்படித்தான் எங்க அம்மா இவள அடிச்சிட்டாவ இசைய. இன்னைக்குதான் சும்மா ஏசுதாவ. அன்னைக்கு நிஜமாவே அடிச்சிட்டாவ. அடிச்சாலா? ஆமா இசை அழுதுட்டே போயிட்டா. நீ சொல்ல வேண்டியது நல்லா இருக்கும் போதே என்ன அடிப்பாவல்ல. சரி இனிமே வாய்ப்பு கிடைக்கல அப்போ பாத்துக்கிறேன். சரி பேசவா வேண்டாமா? நான் இப்பவே ஓடி போனா அவ கூட ஓடிடலாம். எக்ஸாம் எப்போ? எக்ஸாம் நடந்துட்டா இருக்கு. நாளைக்கு சோசியல் சயின்ஸ். அப்புறம் விளையாட்டு பரீட்சை. அப்புறம் லீவ் விட்டுருவாங்க. 9ஆம் கிளாஸ் லீவ் விட்டுருவாங்க. அப்புறம் ஜூன் மாசம் தான் ஸ்கூலு. 10ஆம் கிளாஸ் போயிடுவோம். நான் இப்படி கூட ஓடி போறேன். அவ இசை கூட எங்க அம்மா கிட்ட அவ இறங்க போயிட்டான்னு சொல்லிருங்கண்ணா. இவெல்லாம் ஒரு பொம்பளையா? அது நிக்குமா சின்ன பிள்ளையில? இந்த இப்படி ஓடிட்டா. சரி நீங்க கடையை பார்த்துடுங்க. நான் அந்த சோத்தை வடிய போட்டுட்டு வரேன். ஏன் அந்த உளுந்து சோற பொங்கு
உளுந்து பக்கவா இருந்துச்சு. ஒரு வண்டு வச்சிரும். அவன் பெரியவன் இன்னைக்கு எங்க வெளியில போறேன்னா உளுந்து சோறு பொங்கனா அவன் தான் கொஞ்சம் சாப்பிடுவான். அவன் வெளியில எல்லாம் கிளம்பி போயிருக்கான். நாளைக்கு பொங்குவோம். நீ பொங்கல் வம்பா போயிரும். வண்டு வச்சுட்டுனா என்னத்துக்காம எல்லாம் போட்டு திருச்சியாவது வை. களியாவது கிண்டலாம்ல. எங்க இந்த களியை திங்கானுவ? ஆமா, மூத்த எங்கேயோ போனான்னு சொன்ன, இங்க வந்து நிக்கும். என்னையா ஜானே இங்க வந்துட்டா? எங்க போறேன்னு சொல்லிட்டு போனா? ஏன் ஒரு 2 கிலோ கால்பட்டி உங்களுக்கு வாங்க முடியாதாங்க? ஏயா கடைக்கு தான் எப்படி கால்பட்டி தேவைப்படுது இல்ல? வரவேண்ணா ஒரு 3 கிலோ கால்பட்டி என்ன குறைச்சா வைப்பீங்க? மழை போயிது, வீட்டுல வைக்க இடம் இல்ல, வம்பா பேரும் பூசண புத்துன்னு கொண்டு வந்திருக்க அந்த புள்ள. அதை வாங்கி உங்களுக்கு வைக்க முடியாது. நினைச்சேன். நான் எவ்வளவோ சொன்னேன், உங்க அப்பா பிடிவாதம்னா உனக்கு தெரியுமே. 10 ரூபாய்க்கு கட்டுறீங்க என்ன கால்பட்டியா? நீங்க 10 ரூபாய்க்கு தான் விக்கிய. 25 ரூபாய் விக்கல, வாங்குறது 15 ரூபாய் வாங்குதியா? 25 ரூபாய்க்கு விக்கிய. அதை வாங்கி உங்களுக்கு உள்ள வைக்க முடியாது. பதிவா போடுற ஆளு தானே அதியா? அது பூசண புத்திரம். மழை பெய்யுது இல்ல, சும்மா நடிக்காதீங்கப்பா. 10 ரூபாய்க்கு குறைச்சு தந்துருவாங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. யாருக்கிட்ட என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியாது. அந்த வீட்டுல குடிக்க கஞ்சி கிடையாதுன்னு தெரியும். கருப்பட்டியை வித்தாதான் அந்த கஞ்சி குடிக்க முடியும்னு தெரியும். யாருக்கிட்ட நீங்க வேலை பேசிருக்கியா? அது நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப இனிமேல் அந்த வீட்டுல கருப்பட்டி வாங்காதீங்க. போய் களக்காட்டுல போய் 20 ரூபாய் வாங்கிட்டு வாங்க. போய் அழைச்சிட்டு வாங்க. சைக்கிள் எடுத்துட்டு போய் தினமும் 5 கிலோ கருப்பட்டியா வாங்கி கொண்டு உள்ள வைங்க. ஓசில கிடைக்க மாட்டேன், பல்ல புடிங்கி பார்த்தாலும் அந்த கதை தான். ஆளப்படால நான் வாங்கி இப்ப சரி பேர வாங்கிக்கிறேன். அது கொண்டுட்டு போயிட்டு புள்ள. நான் சொன்னேன், எவ்வளவோ சொன்னேன். நல்ல சத்தம் போடு. ஆளப்படால இருந்தாலும் 5 ரூபாய் குறைச்சி போட்ட கட்டிடுவாங்க. போதும் ஒரேடியா பண்ணிக்கிட்டு பச்சை புள்ள படிக்கிற புள்ள தெரிஞ்சு விக்க போயிருக்கு. என்ன நிசா என்ன? 1.5 கிலோ கருப்பட்டி கொடுங்க. இந்த நம்ம பேச்சமாக்க மோ சடங்காயிட்டா காலி கிண்டி கொண்டு போய் கொடுக்கலாம்னு பாக்கேன். ஒரு 1.5 கிலோ கருப்பட்டி கொடுங்க. ஐயோ, 1.5 கிலோ கருப்பட்டி கிடையாத. ஐயோ, நான் ஏதாவது சொல்லி விட்டா குறைச்சி கொடுத்து விடுவான்னு நினைச்சு விட்டேன். 1.5 கிலோ கருப்பட்டி கேட்கால. எடுத்து கொடுங்கப்பா. இருந்ததை எடுத்து கொண்டு கொடுப்பாவ. உங்க கடையிலனா ஒரு 18 ரூபாய் 20 ரூபாய்க்கு தருவிய. இவ களக்காட்டுக்கு போனோம்னா பத்தி 22 ரூபாய் ஆகும். பஸ்ஸுக்கு 2 ரூபாய் போகும். எல்லா கணக்கும் ஒண்ணு தானே. இங்க ஒரு 1.5 கிலோ தாங்க. நான் பேர ஒரு 1.5 கிலோ வாங்கிக்கிடுறேன். நிசா கருப்பட்டி இல்லம்மா. நம்ம தங்கத்திமா இருக்கல்ல பாக்கியம், அவ வீட்ல போய் வாங்கிக்க போ. அவிகிட்ட கேப்பேன். அவி சொன்னாவே நான் மொத்தமா அந்த கடைக்கு தான் கொடுப்பேன். அதனால நீங்க கடையிலே இப்ப வாங்கிக்கிடுங்க. அப்புறம் நான் தனியா வித்தோம்னா அவனுக்கு வியாபாரம் ஓடாதுன்னு சொன்னாவ. கட்டுச்சா கஷ்டப்பட்டவங்க இருந்தாலும் நேர்மையா இருந்திருக்காங்க. நீங்களும் இருக்கீங்க. நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னா இல்லையா? ஊருக்கரையே ஆளுக்கு 50 100ன்னு வாங்கினா அவ கருப்பட்டி வித்து போயிடும். அவன் மொத்தமா நம்ம கிட்ட கொடுக்க போய் தானே ஊருக்கரையிலுக்கு அவ கொடுக்காம இருந்தா. சரி, அவ அங்கதான் இருப்பா. போய் 3 கிலோ கருப்பட்டி வாங்கிட்டு வந்துருப்போ. இவரி கொண்டு வாங்கி கிழிக்க வேண்டாம். அந்த பிள்ளை கொண்டுட்டு போயிட்டு ஒரு கூறு கிடையாதம்மா இந்த மனுஷனுக்கு. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். அவ கிட்ட போய் துட்டை கொடுத்து வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் இருமா, நான் போய் பாக்கெத்துட்ட கருப்பட்டி வாங்கிட்டு வரேன். சரி சீக்கிரம் வாங்க. நான் நேத்தாய் வீட்டுக்கு போனேன், தரமாட்டேன்னுட்டாவ. தரமாட்டேன்னுட்டாளா? அப்படியா? ஆமா, நான் வேற முத்தண்ணாச்சிக்கு தான் கொடுப்பேன். அவிய தான் வாங்குவாவ. ஆனா அவியகிட்டே வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லிட்டாவ. சரி தாயி, நான் போய் பாக்கெத்துட்ட கருப்பட்டி வாங்கிட்டு வரேன். மதியம் வாங்கி வச்சிருக்கண்டி தானே. அவ்வளவுதான் கூறு. நீ எங்க போற? நீ போலியா? அந்த புள்ள அந்த வேலுமணி மவளை கூப்பிட்டு போடுது. அறுத்து கிழிச்சா அந்த புள்ள அடிச்சுவேன்னு சொல்றாமா. அவதான் ஊரோட ஒண்ட மண்டல பேர் எதுக்கு அவ எதுக்கு சண்டை போடுதா? அவளை வீட்டை யாவி தானே விட்டுருக்கு. அந்த புள்ள இசையை ஏசினாலோ அடிச்சு போடுவாளாம். அவ அடிப்பாமா, வெறும் சில்லாட்ட தாடவ. ஆனா மோ அப்படி கிடையாது. அது நல்ல புள்ளதான். அது இந்த பிள்ளை கூட சேர்ந்து விளையாண்டுட்டு கிடக்கும். சத்தம் போட வேண்டியதானே. சத்தம் போட்டுட்டா வந்திருக்கேன். அந்த பிள்ளை அடிக்கிறதுக்கு எப்படி கையை வாங்குதா? வாங்குவா ஆளை பாத்துக்கிட்டு. ஏமா நீங்களாவது அந்த கருப்பட்டி வாங்கி வச்சிருக்கலாம்லாமா? ஐயா, உங்க அப்பா பத்தான் தெரியுமே. கோ எப்படி படுவான்னு தெரியுமில உனக்கு. இனிமேல கருப்பட்டி கொண்டு வந்தா வாங்கிருங்கம்மா. அதான் நமக்கும் தேவைப்படுதுல்ல. என்ன எவ்வளவோ சொன்னேன். சரி வாங்கம்மா, கஷ்டமா இருக்கு. சரி சாடவா. ஆமா, இந்த சுவார அப்படி உள்ள போயிடும். இதுல வேதனை படுத்திட்டு நம்ம திங்க முடியும். வாங்கம்மா, நான் சாப்பிடல. நல்ல பையல. இப்படி பையலுக்கு கண்ணை மூடிட்டு பிள்ளைய கொடுக்கலாம். நான் எவ்வளவோ எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் வாங்குங்கன்னு. இருந்து வீம்பு பண்ணிட்டு இப்ப போறாவ பாரு வாங்குறதுக்கு. வேற யாருக்கிட்டே கருப்பட்டி வாங்கினா நல்லா இருக்க மாட்டேங்குக்கா. அவங்க கிட்ட கொஞ்சம் கருப்பட்டி நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க. அதுக்குதான் நாங்க உங்க கடையில வாங்குதோம். இந்த ஓடி இருக்காவல இப்ப வருவா வாங்கிட்டு. பாவம், எப்படிதான் அந்த 2 பிள்ளையும் அவங்க கரையத்த போறாவளோக்கா. எக்கா நம்ம சேனுக்கு முடிவாயிட்டலக்கா. ஆமா, அவ தவசிமாவா? ஆமா, ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டாவ. ஆமாம்மா, நம்ம இவனுக்கும் எல்லா இடத்துலயும் பொண்ணு பார்த்துட்டு அலைஞ்சோம். பொண்ணு அமைய மாட்டேன்னுட்டு. இவன் தவசிமா வந்து பார்க்க கலராகவும் இருக்கா. அது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கல்ல. அதனால பேசி முடிச்சிட்டோம்.
உங்க மகன் குணத்துக்கு என்னக்கா தங்கமான பையன்ல. அவன் குணத்துக்கு நல்ல புள்ளதான் கிடைக்கும். ஆமாம்மா, நல்ல பொறுப்பா இருப்பான் பாத்துக்க. நல்லபடியா இருந்தாச்சேதான். அவிய பார்த்தா போதும், நம்மள யாரும் பார்க்கண்டாம். சே, உங்க பேரு உங்களை பார்க்கும்க்கா. அந்த பாக்கியக்கம்மாவா மூத்தலும் குணத்துக்கு கெட்டிக்காரிக்கா. ஒரு ஆட்களை சிடுன்னு பேசாது, நல்ல புள்ள. இருக்கடமே தெரியாது. அது சின்னது கொஞ்சம் சேட்டை பண்ணும், ஆனா யாரும் எடுத்தறிஞ்சு பேசாது. ஆமா, எப்படியாவது ரெண்டாவது தான் அந்த பிள்ளைய கெட்ட பார்க்கணும். எனக்கு இவன் அப்பா என்ன வரத்து வரப்போவோ தெரியல. அவன் வேற விரும்புதான். மூத்த பிள்ளைய கெட்டி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ பாக்கியக்கா. அப்படியா? ஆமா, ஐயா தூரத்துல சொந்தக்கார பையில நிறைய இருக்கானுலாம், பணம் ஏறுவானுலாம். இந்த பிள்ளைய நல்ல வீட்டு வேலை பார்க்கும்ல, அதான் எப்படியாவது கெட்டி கொடுக்கணும். நகை நட்டு போட முடியாது, இருக்கத வச்சு கெட்டி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. ஐயா, என்ன சாமனே, கடையில எல்லாமே எங்க போனா? வயலுக்கு போயிட்டு வரேன்க்கா. என்ன உங்க அப்பா கருப்பட்டி அங்க போனாவே இன்னும் காணுமே? ஏக்கா சரிக்கா, நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாரேன். சரிம்மா, 10 நிமிஷம் கழிச்சு வா. சரிக்கா, என்ன எடுத்து வச்சிருங்க என்ன? சரி புள்ள, நீ போ, நான் எடுத்து வச்சிருக்கேன், போ. ஏம்மா, அந்த புள்ளைய நான் விரும்புதேன்னு உங்களுக்கு தெரியுமில்லம்மா. சரியில்ல, உங்க அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்க. சரி, நான் பெரியவங்கிட்ட பேசுறேன். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டு நான் அவனே பெரியவங்கிட்ட பேசுறேன். நம்ம நல்ல புள்ளம்மா, எனக்கு அந்த புள்ள தான் பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே காதலிக்கம்மா. சரியில்ல, சத்தம் மட்டும் காட்டி கொடுத்துட்டு போயிடாத. நான் அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன், சத்தம் கட்டாம இரு. தெரியும் நல்ல புள்ளதான். சரிங்கிற அணக்கல்லாம இரு, யாட்டி உதறிக்கிட்டு இருக்காத. அதான் உங்க அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்க. நம்ம பாவமா கஷ்டப்பட்டுட்டு கிடக்காமா. சரியில்ல. ஏம்மா, அப்ப நகை நட்டுலாம் கேட்டுட்டு போவ, அவெல்லாம் ஒன்றும் போட்டுட்டுலாம் வரமாட்டான். சரியில்ல, உங்க அப்பா கிட்ட நான் சும்மா இருக்கணும் பேசுறதுல சும்மா இரமல நீ. இல்ல அது வேணும் இது வேணும்னு எதுவும் கேட்க கூடாது. நான் அவகிட்டே சொல்லிட்டேன், எனக்கு அவ மட்டும் தான் வேணும், நான் நகை நட்டு போட்டு கட்டிக்கிடுவேன். சரி, பெரியவனுக்கு கல்யாணம் முடிட்டும் பாத்துக்கிடுவோம். சீக்கிரம் அவனுக்கு கல்யாணத்தை முடிங்கண்ணா. இதான் பேசி பத்திரிக்கைக்கு கொடுத்துருக்குல்ல. நான் அடுத்த மாசம் கல்யாணம், அதுல இருந்து ஒரு வாரம் கழிச்சு நான் அப்பாட்ட பேசுறேன். சரி, திரும்ப சொல்லிட்டேன், நகை நட்டை பத்தி எதுவும் பேசப்பட சொல்லிவிட்டேன். ஆமா, அங்க போடுக்கங்கிட்ட என்ன இருக்குது? பாவம், அவளே கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா. புள்ள நல்ல புள்ள, அவ்வளவுதான். குணம் உள்ள புள்ள, வீட்டு வேலையை பார்த்து வரைக்கும் செய்வா. நாளைக்கு நீ இந்த கடையை பார்த்துக்கிட்டாலும் அவ கடையை பார்த்துட்டானா நீ மற்ற வேலைக்காவது போவா. பெரியவன் அப்படி போலீஸ் வேலைக்கு அங்கன்னு போயிடுவான். கண்டிப்பா அவன் வயக்காட்ட பார்க்க மாட்டான். இந்த புள்ளைய கட்டினோம்னா கொஞ்சம் பொறுப்பா வீட்டையும் பார்த்துக்கணும். ஆமாமா, நல்ல பொறுப்பா செய்வா. ஊர் கண்ணில் படாம பாத்துக்க, வேண்ட வேலை எதுவும் பார்த்துட்டு போயிடாத. இங்க பாரு, நல்ல புள்ள நான் தான் சம்மதிச்சிருக்கேன். ஏதாவது வேண்ட வேலை பார்த்துட்டு போயிடாத. சரிம்மா. சரி, உங்க அப்பா அங்கதான் போன வேலை ரெட்டு பார்த்துக்கிட்டே போ. ஆமா, அவ களி கிரண்டி கொடுத்தது கருப்பட்டிக்கு வந்து நின்னா நிசா, அதை வாங்கி கொண்டு கொடுப்போம். சரிம்மா. நல்ல புள்ள, 12 வாட்டுக்கு இந்த கடையும் வீட்டையும் பார்த்துக்கிடும். ஆமா, ஒரு பிரச்சனை இருக்காது. அவசியம் மொழியும் குறை சொல்ல முடியாதுமா. அது நல்ல அமைதியான புள்ளதான். எப்படியும் மூத்தவனுக்கும் சின்னவனுக்கும் நல்ல புள்ளையில அமைஞ்சிட்டு, பணம் உள்ள புள்ளையில அமைஞ்சிட்டு போதும். எப்போ எப்பா, என்ன வெயில் அடிக்குது. ஏடி, நம்ம ஊர்ல மழை பெய்யுது, இவ ஊர்ல வெயில் அடிக்குது. ஏமட்டி நம்ம ஊர்ல ஒரு நல்ல வெயிலா இருக்காவல என்னவா? நம்ம ஊர்ல அதானே, நம்ம ஊர்ல நல்லவே இருக்கவன்னு சொல்லாதட்டி. இல்ல, இந்த ஊர்ல வெயில் அடிக்குது, அப்ப இந்த ஊர்ல எப்படிப்பட்ட வெயிலா இருப்பவன்னு பாத்துக்கங்க. சரி சரி, வியாபாரத்தை பாருங்க. ஏடி, எல்லாரும் ஒரே தெருவுல போனோம்னா நேரம் ஆகும். ஆளுக்கு ஒரு தெருவுல போய் வித்துட்டு வந்துருவோமா? சரி சரி, ஆளுக்கு ஒரு தெருவுல போய் வித்துருவோம், அப்பதான் விற்க முடியும். கருப்பட்டி வாங்கலையா? கருப்பட்டி கருப்பட்டி வாங்கலையா? கருப்பட்டி. சரி, நீ இங்க வித்துட்டு இரு, நான் அந்த தெருவுல போய் வித்துட்டு வரேன். சரிடி. ஏடி, எல்லாரும் லாஸ்ட் அந்த கோயில் கிட்ட வந்துருங்கண்ணா. சரி. கருப்பட்டி வாங்கலையா? கருப்பட்டி கருப்பட்டி வாங்கலையா? கருப்பட்டி. சீரகூட்டுல உள்ள கோயிலுக்கு, சீரகூட்டுல உள்ள கோயிலுக்கு ஒரு ஆசை. கருப்பட்டி வாங்கலையா? கருப்பட்டி கருப்பட்டி வாங்கலையா? கருப்பட்டி. அக்கா, கருப்பட்டி வேணுமா? கருப்பட்டி வாங்கலையா? கருப்பட்டி. இது அவ குரல் மாதிரி இருக்கு. எங்க நிக்கான்னு தெரியல. எந்த தெரியல நிக்கான்னு தெரியலையே. கருப்பட்டி வாங்கலையா? கருப்பட்டி. இல்ல, இது அந்த பிள்ளை குரல் தான். இசை, ஏ அப்பா, இந்த ஊருக்கு எப்படி வந்தா? இது 2 கிலோமீட்டர் இருக்குமே. இசை, கருப்பட்டி வாங்கலையா? கருப்பட்டி கருப்பட்டி வாங்கலையா? கருப்பட்டி. பாட்டி, கருப்பட்டி வேணுமா? பாட்டி, உங்களுக்கு கருப்பட்டி வேணுமா? கருப்பட்டி வாங்கலையா? கருப்பட்டி கருப்பட்டி கருப்பட்டி.
கருப்பட்டி என்ன விலை? 20 ரூபா தான். வீட்லயே காய்ச்ச கருப்பட்டி. நம்ம பக்கத்து ஊர் தான். 20 ரூபாயா? கிலோவா 20 ரூபா? ஐயோ நிறைய சொல்லிட்டோமா. குறைச்சு வாங்கிக்கோங்க. ஏன்னா தின்னு பாருங்க எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு பாருங்க. மனமே நல்லா இருக்குதே. கொஞ்சம் குறைச்சு போடு. வீட்டுல காய்ச்ச கருப்பட்டியா? சீனி எதுவும் போடலையே? சீனி இருக்க வரைக்கும் நாங்க சீனியை போட்டு கருப்பட்டி காய்க்கவா? சீனி தான் விலை அதிகம். நீங்க வேற நல்ல பியாச்சு சாமத்தியாமா. சரி 18 ரூபா போட்டுக்கிடுங்க. 2 ரூபா குறைச்சு கொடுங்க. சரி 15 ரூபா போடு. 15 ரூபாயா? கலரு குடிக்கணுமே. சரி 16 ரூபா போட்டுக்கோங்க. 16 ரூபா 1/4 ரூபா தரேன். 4 அண்ணாவை குறைச்சிட்டாவல. சரி இருங்க நான் எடுத்து தரேன். சரி பாத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. பேப்பர்ல வச்சு கொடு. சரி. கருப்பட்டி நல்ல கருப்பட்டியா இருக்கு. கொஞ்சம் வாங்கி வைக்கலாமோ? எவ்வளோ 2 கிலோ வாங்குறேன். 15 ரூபா போட்டு கொடு. இல்ல எங்க ஊர் கடையிலே நாங்க 15 ரூபான்னு தான் கொடுப்போம். நாங்க 6-7 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கோம். வித்தா ஒரு கலர் குடிச்சிட்டு போவோம். அதுக்கு தான் கூட 4 அண்ணா வச்சேன். ஆமா கூட கொஞ்சம் கருப்பட்டி வைக்க. சரி சரி போடு போடு. ஏ தாயி, ஏ பெரியவளா, என்னம்மா? ஏ தாயி, காலையில கொஞ்சம் பணியாரம் சுட்டோம்ல? ஆமா. அதுல மிச்ச பணியாரம் கிடக்கா? இருந்துச்சுமா. அதுல ஒரு 5-6 பணியாரத்தை எடுத்து இந்த பிள்ளைக்கு கொடுமா. சரிம்மா. உங்களுக்கு கூட ஒரு துண்டு கருப்பட்டி வச்சிருக்கேன். ஒரு 1/4 கிலோ இருக்கும். சரி இனி கருப்பட்டி கொண்டு வரும்போது அடுத்த வாரம் கொண்டுட்டு வானே. சரி உங்களுக்கு 1/4 கிலோ அதிகமா தான் வச்சிருக்கேன். சரிம்மா இந்த பணியாரத்தை தின்னுட்டு போ. பணியாரமா? இல்ல இருக்கட்டும், வேண்டாம் இருக்கட்டும். இல்ல சாப்பிடு. வீட்டுல காலையில பணியாரம் சுட்டோம், அதான் நான் வாங்கிக்க. ஒண்ணு இல்லம்மா வாங்கி சாப்பிடு. இல்ல இருக்கட்டும், வேண்டாம் இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த வாங்கிக்க. என்ன இல்ல என்ன இருக்குது? பாட்டி வீடுதான். இந்த வாங்கிக்க. பாட்டி தானே தரேன். இந்த வாங்கி சாப்பிடு. சரி இருங்க நான் உங்களுக்கு கூட ஒரு கருப்பட்டி வச்சு தரேன். வேண்டாம் அப்புறம் உங்க அம்மா அளந்து பாப்பாவல்ல, இருக்கத வச்சு கொடு. சரி அம்மா இந்த கருப்பட்டி நல்ல கருப்பட்டியா இருக்கு பார்த்துக்க. வீட்டிலே காய்ச்சது போலுக்கு நல்லா இருந்ததுன்னா அடுத்த திருப்பு கொண்டு வர சொல்லியிருக்கேன். 2 கிலோ வாங்கி இந்த மண் பானைக்குள்ள வச்சிருந்தேன். அம்மா என்னத்தாலும் வாங்கி உள்ள வச்சிரு. சரிம்மா. எப்படி வரும்போது கொண்டுட்டு வரனே? இன்னைக்கு துட்டு இல்ல, இன்னொரு நாள் வாங்கி கொடுதானே. நான் கொண்டுட்டு வரேன். அடுத்த சனிக்கிழமை கொண்டுட்டு வரட்டா? அடுத்த சனிக்கிழமை எங்களுக்கு ஸ்கூல் லீவு. சரி அப்ப அடுத்த சனிக்கிழமையும் கொண்டுட்டு வாங்கண்ணே. சரிங்க பாட்டி. கருப்பட்டி கொடுத்திருக்காவ. எப்போ என்ன மனம் மணக்கைய மண்ட குளத்துல செஞ்சிருப்பாவன்னு நினைக்கிறேன். சப்பா என்ன மனம் மணக்கு. எட்டி சப்பா, ஐயோ சப்பா இதெல்லாம் எங்க இருக்காவன்னு தெரியலையே. அம்மா சரி பெட்டிக்குள்ள வச்சு மூடி வச்சிருவான். அந்தால கலர் குடிக்கும் போது தின்னுக்கலாம். இத்தனை நிறைய வச்சிருக்காவ. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வச்சு தின்றலாம். பணியாரம்லாம் கிடைச்சிருக்கு. கருப்பட்டி வாங்கலையா? கருப்பட்டி கருப்பட்டி வாங்கலையா? கருப்பட்டி பாட்டி கருப்பட்டி வேணுமா? பாட்டி கருப்பட்டி வேணுமா? தாய் எங்குள்ள கருப்பட்டி? நம்ம கலக்காடு தான். கிலோ எவ்வளவு? 20 ரூபா. 20 ரூபாயா? களக்காட்டு பெரிய கடையிலேயே 20 ரூபா தானே. அப்புறம் என்ன இவ்வளவு சொல்லுதா? சரி 2 ரூபா குறைச்சிக்கிடுங்க. 15 ரூபாய்க்கு தா. 15 ரூபாய்க்கா? கூட 4 அண்ணா வச்சு தருவீங்களா? சரி 1 கிலோ கருப்பட்டி கொடு. உங்க வீட்டுல காய்ப்பிலாம் வாங்கி வச்சிருக்கீங்களா? எங்க அப்பா பனையார் வரல. எந்த தெரு உனக்கு? நம்ம மேல புதூரு. நம்ம மேல புதூரா? ஆமா மேல புதூர்ல. நீ யாருமாவா? எங்க அப்பா பேர் தங்கபாண்டி. தாய தங்கபாண்டி என்ன மோளா நீ? தங்கபாண்டி என்ன மோளா இருந்திருக்கா? அம்மா அம்மா தங்கபாண்டி என்ன மோளா இருந்திருக்கா? வா எரை புள்ளங்க. வா நீ முத உட்கார். வா வீட்டுக்குள்ள வா நீ முத. இல்ல நான் கருப்பட்டி வைக்க போறேன். அம்மா தங்கபாண்டி என்ன மோளா இருந்திருக்கா? அம்மா என்னடா? சின்ன தாயே, வள்ளி, ஓடியா ஓடியா. பாரு யார் வந்திருக்கான்னு பாரு. ஆத்தி இந்த ஊர்ல நமக்கு சொந்தக்காரவில வந்திருக்காவ. எங்க அம்மா சொந்தமே இல்லன்னு சொன்னாவ. என்ன
எத்தனை வருஷம் ஆகுது என் தங்க பாட்டி என்ன போல பார்த்து அம்மா என் தங்க பாட்டி அண்ணனை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது அம்மா எங்க அண்ணனை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது ஏன் வள்ளி ஏன் வள்ளிங்க ஒரு யார் வந்திருக்கா பாரு ஏன் மேரி ஏன் நல்ல கண்ணு தாயி ஓ பைய தாயி கூப்பிடு யார் வந்திருக்கான்னு பாருங்க சீக்கிரம் ஓடியாங்க எல்லாரும் ஏய் யார் இது அங்கத்தே இது நம்ம தங்க பண்டியன் இருக்காவல அவிய மோவா பாத்திர தங்க பண்டியன் மோவா அப்படியே இருக்கு அம்மா என் தம்பி தங்க பண்டி மோவல ஏ தாயே அம்மா நமக்கு ஒரு நாதி இல்லன்னு சொன்னா என்ன ஒரு ஊரே நம்மள கூப்பிடுதே அம்மா என் தம்பி பத்த வைரவே வட்டே தவளவே ராசாத்தி ஊர்காலம் போனானே ஊர்காலம் போனானே கையில தூக்கி வளர்த்தனால கண்ணீர் விட்டு நினைக்கிறானே என் தம்பி ஐயா தங்க வண்டி கையில தூக்கி வளர்த்த என் கண்ணு மணி காலம் ஓடி போனாலும் கனவாணி வந்து நிக்கிறிய இன்னைக்கு எங்க அம்மைக்கு போயிருக்குது ஒரு சொந்த மந்தல்ல ஒரு நாதி இல்லைன்னு சொல்லிட்டாவ ஊரே உட்கார்ந்து ஒப்பா வச்சு அழுதுகிட்டு இருக்கு ஏ கற்பகா போய் பிள்ளைக்கு ஏதாவது எடுத்துட்டு வா திங்கிறதுக்கு நான் காபி போட்டு கொண்டு வரேன் ஏ கடையில மிச்சர் வாங்குங்க என்ன வந்த வேலை அத்து பிடிங்கிட்டு போறாங்களே எதுக்கு கருப்பட்டி தானே நான் விற்க வந்தேன் கருப்பட்டி ஒருத்தர் வாங்கல அம்மா என் தங்க பண்டி மாவா நம்ம ஒரு வயசு சாப்பிடுமா காலே அத்தை இந்த கூட்டாஞ்சோறு பொங்கனே பார்த்துக்க ஒரு வயசு சாப்பிடுமா கூட்டாஞ்சோரா ஒரு வயசு சாப்பிடுமா இல்ல நாங்க ஒரு 3 பிள்ளைகள் விற்க வந்தோம் ஒவ்வொரு தெருல நிக்காலவே அதான் இல்ல இருக்கட்டும் அதுக்கு என்ன அந்த பிள்ளையும் கூப்பிடு நான் இன்னும் 2 தட்டு போட்டுட்டு வரேன் இல்ல வீட்டுல உட்காந்து சாப்பிடுதுல வா உள்ள வா இல்ல இருக்கட்டும் அப்படி சொல்லக்கூடாது அம்மா உட்காந்து சாப்பிடு அந்த பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க உட்காருவா முத உட்காரு இல்ல அவளும் வரட்டுமே அம்மா என் தங்க வண்டி என்ன முதல்ல அந்தம்மா அந்த காப்பியை குடிமா அம்மா சாப்பிட்டு போய் காப்பியை குடிக்கட்டும் புள்ள இல்ல கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன் வீட்டுல போட்டா நல்லா இருக்காதுல்ல அதான் கடையில போய் வாங்கிட்டு வந்தேன் இந்தம்மா குடிமா இந்த அம்மா என் அண்ணன் மொழி அப்படியே இருக்க எங்க அண்ணனை பார்த்து எத்தனை நாள் ஆகுது இந்தம்மா வீட்டுல கொஞ்சம் துட்டு இல்ல இல்லைன்னா பால் வாங்கி காப்பி போட்டிருப்பேன் இந்தம்மா இந்த திருப்பி வரும்போது எனக்கு வீட்டுல காப்பி போட்டாரேன் பால்லாம் வாங்கி காப்பி போட்டாரேன் என்னம்மா கடையில தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த குடிமா என் தங்க வந்து என்னமோ வந்திருக்கா பாரு என்னம்மா முறுக்குந்தா முறுக்கா இந்தம்மா இந்த முறுக்கு சாப்பிடுமா இந்த காப்பியை குடிமா நான் சாப்பிடட்டுமே சாப்பிடு ஐயோ இதெல்லாம் எனக்கு யாருமே தெரியல ஆளுக்கெல்லாம் எங்க அப்பா பேரை மட்டும் கரெக்டா சொல்லுதாவ இதெல்லாம் எனக்கு யாருமே தெரியலையே ஆனா இதெல்லாம் அழுதாவ பாசம் கட்டுதாவ முத்தம் கொடுக்காவ இதெல்லாம் நான் இதுக்கு பார்த்ததே இல்லையே அம்மா இந்தம்மா காப்பி குடிமா அண்ணன் பெத்த செல்லம் என் தங்க பண்டி என் தம்பி என்ன பாசமா இருப்பா எப்பெல்லாம் தூக்கி வளர்த்தோம் அவ்வளவு பெரிய சொந்தக்கார விளைவியலாம் ஆனா நான் இதுல எங்கேயுமே பார்த்து